ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இப்போ ஒரு ஹாட் நியூஸ் ஆனது வெளியாகிருக்குங்க. ஸோ அரசியலில் என்ன நடந்திருக்குன்னா, கமலிங்கிறவங்க செய்த ஒரு தரமான சம்பவம் தான் இப்போது வைரல் ஆகிட்டுருக்கு. முதல் நாளே தலைமை செயலகத்தில் அமைச்சருடைய இந்த அதிரடினால் மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ முதல் நாளிலே கமலி செய்த அந்த தரமான சம்பவத்தை இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அமைச்சர் கமலி செய்த செயலை பற்றி தான் சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு செய்தி கவனம் பெற்று வருகிறது. தலைமை செயலகத்தில் அதிகாரப்பூர்வமான சூழலில் ஒரு அமைச்சரின் மனிதாபிமானமிக்க செயல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரபல நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியாகிருக்கு. அதோடு செய்தி வெளியானது மட்டும் இல்லாமல் அவங்க செய்த செயலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூக வலைத்தளங்களில் வீடியோ மூலிமாவும் பரவி பாராட்டுக்களை பெற்றுட்ருக்கு. அப்படி என்ன செய்தார் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த நியூஸில் சொல்ல போகிறேன். அதாவது இந்த வீடியோவில் நியூஸில் சொல்ல போகிறேன். அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் பலம் வாய்ந்த அரசியல் ஆளுமைகளை எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடிய கமலி தமிழக அமைச்சரவையில் கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் திமுகவின் மருத்துவர் கோகிலாமணி ஆகியோரை பின்னுக்கு தள்ளி சுமார் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபாரி வெற்றி பெற்ற கமலி பெரிய அரசியல் பின்புலம் எதுவுமின்றி அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறார். ஸோ அப்பேற்பட்டவங்க தான் இந்த கமலி. யார் இந்த கமலி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் கமலி. இவரது கணவர் பச்சமுத்து சேவை மையம் நடத்தி வராங்க. பெரிய அரசியல் பின்புலம் இல்லாத எளிய குடும்ப பின்னணியை கொண்ட கமலிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. கல்வி மற்றும் எளிய குடும்ப சூழலில் இருந்து வந்த இவர் தற்போது தமிழகத்தின் இளம் வயது அமைச்சராக, அதாவது வெறும் 28 வயதிலேயே அமைச்சராக பொறுப்பேற்று சாதனை படைத்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெற்று தந்துள்ளதுன்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. தாவேகா கட்சியில் இடம்பெற்றுள்ள 4 பெண் அமைச்சர்களில் ஒருவரான கமலி இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் மிக முக்கியமான பொறுப்பை ஏற்றுள்ளார். இந்நிலையில் தலைமை செயலகத்தின் அதிகாரப்பூர்வமான சூழலில் ஒரு அமைச்சரின் மனிதாபிமிக்க செயல் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தமிழக தலைமை செயலகத்தில் நேற்று வழக்கமான பணிகள் நிறைவடைந்து மாலையில் ஊழியர்கள் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளுக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தனர். அந்த அமைதியான சூழலில் திடீரென தலைமை செயலக சட்டமன்ற பிரிவில் பணிபுரிய ஊழியர் ஒருவர் கடுமையான வலிப்பு ஏற்பட்டு நிலை குலைந்து கீழே விழுந்திருக்கிறார். இதனை கண்ட சக ஊழியர்கள் பதற்றமடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தனது துறை சார்ந்த பணிகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட்ட தாவேகாவின் புதிய கால்நடைத்துறை அமைச்சர் எஸ் கமலி அந்த பகுதியில் நிலவியில அசாதாரணமான அந்த பரபரப்பையும் ஊழியர்களுடைய பதற்றத்தையும் கவனித்திருக்கிறார். சூழலுடைய தீவிரத்தை உணர்ந்த அமைச்சர் கமலி சற்றும் தாமதிக்காமல் தனது காரை நிறுத்த சொல்லிவிட்டு பாதுகாப்பு பணியாளர்களை தாண்டி அந்த ஊழியர் விழுந்து கிடந்த இடத்திற்கு மின்னல் வேகத்தில் ஓடி சென்றார். அங்கிருந்தபடியே முதலுதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை துரிதப்படுத்திய அவர் அவசர கால மருத்துவ குழுவினரை தொடர்பு கொண்டு நிலைமையை விளக்கியிருக்கிறார். மேலும் அந்த ஊழியரை தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தி தனது நேரடி முன்னிலையிலேயே அவரை ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மருத்துவர்களிடம் அந்த ஊழியருக்கு சிறந்த சிகிச்சை அளிக்குமாறு அவர் கேட்டும் கொண்டுள்ளார். ஸோ இந்த ஒரு செயல்தான் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அவருக்கு பாராட்டுக்களையும் பெற்றுத்தருது. அமைச்சராக பதவியேற்ற முதல் நாளிலேயே எளிய ஊழியர் ஒருவரின் அவசர நிலைக்கு ஓடி வந்து உதவிய அமைச்சர் கமலியின் இந்த மனிதாபிமான செயலை தலைமை செயலகமே பாராட்டி வருது. இணையத்திலேயே இந்த செய்தி வீடியோ ஷேர் ஆகி கொண்டிருக்கு. அதை தான் நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்க்கணுங்கிறதுனால இந்த முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்க. ஸோ அமைச்சர் செய்த இந்த ஒரு செயலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலில்
அமைச்சர் இருந்த இடத்துல இருந்தே வேணால் எல்லாம் சொல்லுவாரோ தவிர நேராக ஓடி எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அமைச்சர்கள் இந்த மாதிரி ஒவ்வொருவரும் அவங்களுடைய பணிகளை தாண்டி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது ரொம்பவே வியக்க வைக்கிற வகையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அமைச்சருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிங்க. இன்னும் இவங்களுடைய சேவை மென்மேலும் வளரணும்னு சொல்லி மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்த்துக்களை தெரிவிங்க. இதை தொடர்ந்து பிரேக்கிங்காக திடீர் திருப்பமாக இபிஎஸ்க்கு இன்ப அதிர்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வந்திருக்கு. ஸோ அது என்ன இன்ப அதிர்ச்சி அப்படிங்கிற அந்த நியூஸையும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தாவேகாவுக்கு அரசுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்த சிவி சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு அளித்ததோடு அவர்களின் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளையும் பறித்து அதிரடி நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு பதிலடி கொடுத்த சிவி சண்முகம் கட்சி தற்போது 2 அணியாக பிளவுபட்டு விட்டதால் தங்களை தகுதி நீக்கம் செய்யவோ அல்லது பதவியை பறிக்கவோ இபிஎஸ்க்கு எந்தவித சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். ஆனால் சமீபத்திய அரசியல் நகர்வுகளுக்கு பிறகு கட்சியில் எவ்வித பிளவும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தன் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் என்றும் முன்னணி நிர்வாகியான எஸ்பி வேலுமணி திடீரென கருத்து தெரிவித்துள்ளார். கட்சியின் பிளவு குறித்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக வேலுமணி இபிஎஸ்க்கு ஆதரவாக பேசியுள்ள இந்த சம்பவம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரிடையே பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது போல அவருக்கு பிரிவு வரக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைத்திருக்கிறதாக அரசியல் வட்டாரத்தில் அவர் சொன்னதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ இந்த நியூஸும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான கட்டத்தில் இவங்க கூட இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே தாவேகா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாக கூறியிருந்தாங்க. அதன் பிறகு எடப்பாடி அவர்களுக்கோ மெயினாக இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிற இவங்களுக்கோ நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஒரு விஷயம் இப்போ இபிஎஸ்க்கு ஆதரவு தர மாதிரி அமைஞ்சிருக்கிறதாக நடந்திருக்கு. அதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கிறதுனால தான் இந்த நியூஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வேலுமணி இபிஎஸ்க்கு ஆதரவாக பேசியதில் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இதில் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த முக்கியமான நியூஸ்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.